எல்லாருக்கும் வணக்கம். மீடியா பிரஸ் நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னோட வணக்கம். சூதுகோம் 2 ட்ரெய்லர் ரொம்ப நல்லா வந்திருக்கு, சூப்பராக இருக்குது, ஒரு பெரிய லாஃப்டர் ரைடாக இருக்குது. வாழ்த்துக்கள் டு த சூதுகோம் டீம், அர்ஜுன் அண்ட் டிஓபி கார்த்திக், எல்லாத்துக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், டிஓபி அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருக்குமே, ஹோல் டீமுக்கு என்னோட நன்றி அண்ட் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சூப்பராக இருக்குது சார். சிவி சார் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக சூதுகோம் 2 வெல்லும், அதில் டவுட்டே இல்லை. சிவி சார் பற்றி சொல்லணும். ஆக்சுவலி வந்து ரொம்ப டைம் இல்லாதனால டக்கு டக்குன்னு முடிச்சிடுறேன். சூதுகோம் 2 ஆக்சுவலி நான் உள்ளே வந்து இல்லை. ஆக்சுவலி என்னை வந்து ரொம்ப சிவி சாருக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ஆக்சுவலி அவர் சார் கேரக்டர் கொடுத்துருந்தாங்க, இன்ஸ்பெக்டர் கேரக்டரு. அப்புறம் வந்து நான் வந்து இல்லை அதில் வந்து அந்த நயன்தாரா கோயில் கட்டுற கேரக்டர் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோடனே நலன் சிரிச்சாவில, ஹே பாஸு என்ன பாஸு காமெடி பண்ணுறீங்க? இல்லை பாஸு நான் காமெடி பண்ணுவேன்னு சொன்னேன். நம்பவே இல்லை. அதுக்கு பின்னாடி வந்து கார்த்திக் சுப்பராஜ் இந்த மாதிரி நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் இருந்து அப்புறம் வந்து டெஸ்ட் எல்லாம் எடுத்தார். அவருக்கு பாதி படம் எடுக்கிற வரைக்கும் என் மேலே நம்பிக்கையே கிடையாது. ஒரு நாள் ஸ்ரீனிவாச கவினேன்னு நினைக்கிறேன், எடிட்டில் பார்த்துட்டு வந்து பாபி நல்லா நடிக்கிறாங்களா, இல்லை எனக்கு பார்க்கும்போது எப்போ தெரியுது நல்லா தான் நடிக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு அப்போ தான் சாட்டிஸ்ஃபை ஆனார். ஆக்சுவலி நடிக்கும் போதே ஒரு சீன் சொல்லுவார், இது பஸ் இது ஓகே வேணும், ஒரு 1/4 ஸ்பூன் குறைங்களே அப்படின்வார், இல்லை பஸ்ஸு கொஞ்சம் ஸ்பூன் ஏற்றுவாங்கன்னு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நானும் நலனும் வந்து சூதுகோமில் வந்து ஒர்க் பண்ணோம். சிவி சார் சூதுகோம் 2 சம்பளம் என்னால் மறக்கவே முடியாது. சூதுகோம் 1 2 சாரி சிவா வந்துச்சா? ஸோ ஒரு நாள் அவர்கிட்ட வந்து நம்பர் ஞாபகம் இல்லை, ஒரு சிவி சார் இந்த மாதிரி ஒரு 50,000 அர்ஜென்ட்டாக வேணும், இந்த மாதிரி அந்த சம்பளம் கொடுத்தீங்க நல்லாயிருக்கும் அப்படிதான்டா, சர்ரா ரைட்டு கொடுத்துருவோம் அப்படின்னாரு. முன்னாடி பாபி ஷூட்டிங் முடிச்சா போயிடாத, ஈவினிங் பார்ட்டி இருக்குடா அப்படின்னாரு. ஓகே சார் சூப்பர்னும். டீ நகரில் கேண்டி கிளப் கூப்பிட்டு போனார், நல்லா குடித்தோம், ஜாலியாக இருந்தோம், எல்லாம் முடிஞ்சு. சாரி சார் முடிஞ்சோடனே எந்தடா நீ கேட்ட 50,000 இந்த 40,000 பில்லு பார்ட்டி நீ தான் கொடுத்துருக்க, இந்த கழிச்சுக்க, இந்த 10,000 எடுத்துக்க. இப்படியெல்லாம் யாராலும் சம்பளம் வாங்க முடியாது, நான் மட்டும்தான் அப்படி வாங்க முடியும், அதுவும் சிவி சார் கிட்ட மட்டும். ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுக்குவார். எப்பப்பெல்லாம் வந்து கொஞ்சம் சோகம் பணம் வேணும் அப்படி கேட்டிங்கன்னா, அப்படியாடா ஈவினிங் பார்ட்டிக்கு வந்தது, அது கருணாகரன் இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, பார்ட்டி கொடுத்தே கழிச்சிருவார். அதான் சிவிகுமார் சார். அண்ட் ஃபைனலி டைமில் அதனால தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாக அமையும் நிச்சயமாக, அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஏன்னா அதில் நடிச்சிருக்கிறது யாருன்னா அகில இந்தியா சூப்பர் ஸ்டார் நம்ம சிவா சார். ஏன்னா சில கேரக்டர்ஸ் மட்டும் சில பேராலே மட்டும் பண்ண முடியும், அது வந்து சிவாவில் மட்டும்தான் சில கேரக்டர்ஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி இந்த கேரக்டர் அமையும், குருநாத்ன்ற கேரக்டர்ன்றது நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். அண்ட் கருணாகரன் நீ தான், உன்னை வந்து வேறு ஆப்ஷனே கிடையாது, தட் இஸ் கருணாகரன். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சார் இந்த படத்தை. ஹோல் டீம், மற்ற காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் ஃபைனலி இது சொல்லாமல் முடிச்சுட்டு போனேன்னா கண்டிப்பாக வந்து தமிழ் சினிமாவில் எனக்கு எந்த இடம் இருக்காது. தமிழ் சினிமாவின் தந்தை, தி பவுடர் ஸ்டார் நிக்கில் முருகன் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூண்ணா. சூதுகோம் 2 எனக்கு பிடிச்ச டைரக்டர், ஆக்டர் எல்லாருமே வந்திருக்காங்க. அதுவும் இந்த கம்பெனிலேருந்து எல்லாருமே வந்திருக்காங்கன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய காமெடியாக பேசணும்னு நினச்சேன், எல்லாமே மறந்துடுச்சு, அதுவே காமெடி தான். இந்த படத்தில் எங்கள் டைரக்டர் ஃபஸ்ட்டு ராகேஷ் அண்ணாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த ப்ராஜெக்டுக்குள்ள கொண்டு வந்தது ராகேஷ் அண்ணா. முதல்ல ஃபோன் பண்ணி, கல்கி உனக்கு காசு வேணுமா இல்லை நல்ல கேரக்டர் வேணுமான்னு கேட்டாங்க. அண்ணா நல்ல கேரக்டர் தானே வேணும் அப்படின்னேன். அப்படின்னா அந்த ப்ராஜெக்டுக்குள்ள வந்துரு அப்படின்னு சொன்னாங்க. ராகேஷ் அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எங்கள் டைரக்டர் அர்ஜுன் சார். இந்த படத்தில் வந்து நிறைய சொல்லலாம் வந்து எங்கள் டைரக்டரை பற்றி. எல்லா வேலையுமே மேனேஜர் வேலையிலேருந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வரல எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்ச ஒரு டைரக்டர் எங்கள் டைரக்டர். ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் அகில உள்ள சூப்பர் ஸ்டார் சிவாண்ண நன்றிண்ணா, கூட நடித்ததில் ரொம்ப சந்தோஷம். கவி என் கூட நடிச்சிருக்காரு, நல்லா வந்திருக்கு படம், தேங்க்யூ. அதுக்கப்புறம் சிவி சார் நிறைய பேரை அறிமுகப்படுத்திருக்கீங்க. இந்த கம்பெனியில் நான் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ சார். நன்றிண்ணே. அண்ட் அருள்தாசன் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நீண்ட நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு
மேடையே ரொம்ப ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே வந்து சிவிகுமார் சாரோட அறிமுகங்கள். அன்னைக்கு மேடையில் சொன்ன மாதிரி 90 காலகட்டங்களில் வந்து திரைப்பட கொள்கை மாணவர்களுக்கு எப்படி வந்து ஒரு ராவுத்ர ஃபிலிம்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி இந்த 2000 டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிவிகுமார் சார் ஆஃபீஸ் தான் அதை ஷார்ட் ஃபிலிம் பண்ண இயக்குநர்கள் பூராமே ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்தாரு. அவங்க எல்லாருமே உண்மையிலே பெரிய லெவல் ஜெயிச்சிட்டாங்க. புதிய புதிய கண்டென்ட்டோட தமிழ் சினிமாவே ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஸ்கிரிப்ட் சைடு வந்து ஃப்ரெஷ்ஷாக மாறுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லோரும் பண்ண பயந்த இல்லை பண்ண தயங்கின இன்னொன்று சில சமயம் வந்து கார்த்திக் சுப்ரா சொன்ன மாதிரி சொன்னாலும் புரியாது, படித்தா கூட சிலர் புரியாது. ஆனால் அதை கூட நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த ஸ்கிரிப்ட் ஜெயிக்கும் அப்படின்னு புதிய புதிய இளைஞர்களுக்கு வந்து அதுவும் எப்படின்னா வழக்கமாக ஒரு இங்கே ஒரு ஃபார்மேட் இருக்குல்ல, ஒரு அசிஸ்டன்ட் ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கணும், ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கணும், அசோசியேட் ஆகிருக்கணும். அதெல்லாம் இல்லாமல் அதை பிரேக் பண்ணி ஷார்ட் ஃபிலிம் பண்ண இயக்குநர்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து இண்டஸ்ட்ரியவே ஒரு வேறு பக்கம் திசை மாற்றி விட்டார் சிவிகுமார் சார். அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி வந்து அவருடைய கம்பெனியில் உருவான அத்தனை இயக்குநர்களும் மேடையில் பார்த்தோம். அட்டகத்தி விஜய் சார்லேருந்து நலன் வரைக்கும். இந்த சூதுகவும் முதல்ல வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நலன் குமாரசாமிக்கு. ஏன்னா வந்து நான் அறிமுகமானது ஒரு நெகட்டிவ் கேரக்டர் தான், ஒரு நான் மகாநல்ல. பட் வந்து ஒரு என்னை வந்து எல்லாருக்கும் தெரிய வச்ச படம் நான் மகனாக இருந்தாலும் அதுக்கப்புறம் இன்னும் பெருசாக ஒரு ஹியூமராக கொண்டு ரீச் பண்ண படம் வந்து சூதுகவும். ஏன்னா வழக்கமாக வந்து நம்ம பெரிய ஆக்டர்லாம் கிடையாது, ஏன்னா ஒரு டெக்னிக்கலாக இருந்து வந்தாலும் ஆனால் எனக்கு பெரிய ஆக்டிங் கற்றுக்கிட்டுலாம் வரல. ஸோ நான்மா நடித்ததே ஒரு விபத்து தான். அதுக்கப்புறம் வந்து சரி உனக்கு ஓரளவுக்கு நடிக்க வரும் அப்படின்னு காமிச்ச படம் வந்து சூதுகவும். அந்த சூதுகம் பண்ண கூட ரொம்ப சீரியஸாலாம் பண்ணலை, ரொம்ப டக்குன்னு எடுத்தாப்புல. நானும் என்ன நடந்துச்சுன்னே தெரியாது, ரொம்ப லைட்டாக. அப்போ எனக்கு அதோட வீரியமே தெரியல எனக்கு, ஆனால் அசால்ட்டாக ஒரு சுமாராக தான் இருந்தேன். அதான் உண்மை. ஆனால் படமாக வந்து தேட்டரில் பார்த்தப்போ வந்து பயங்கரமாக ரெஸ்பான்ஸாக இருந்துச்சு. ரொம்ப தேட்டரே அளவில் பட்டு சிரித்தாங்க. ஸோ பயங்கரமாக இருக்கடா, நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமா அப்படிலாம் தோணுச்சு எனக்கு. ஸோ நான் காமெடியாகவும் நடிக்க முடியும் அப்படின்னு ஸ்க்ரீனில் காமிச்ச நலனுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி அந்த படத்தில் நடித்த விஜய் சேதுபதி மற்றும் அந்த டீம் சந்தோஷ் நாராயணன் சார் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அது ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஃபிலிம் இந்த டார்க் ஹியூமர் படத்தில். அதே மாதிரி இந்த படம் சூதுகவும் ஒரு புதிய இயக்குனரை அர்ஜுன் தமிழ் சினிமாவுக்கு வந்து தந்திருக்காரு. ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருந்தால் கூட இதுதான் ஒரு ஃபஸ்ட் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன் நான். மிக திறமையான ஒரு இயக்குனர் அர்ஜுன் சார். சொன்ன மாதிரி ஹியூமரை வந்து ஷூட் பண்ணுறன்றது ரொம்ப ஒரு ஷார்ப்பாக இருக்கணும். ஏன்னா நம்ம படம் பார்த்து ரசிச்சிடலாம், ஜாலியாக போயிடலாம். ஆனால் அது எடுக்கிறப்ப ஒரு கரெக்டான ஒரு பர்ஃபெக்ட் மீட்டர் எடுக்கணும், கரெக்டான டைமிங்கில் எடுக்கணும். சின்ன சின்ன ரியாக்ஷன் கூட நம்ம பார்த்து வேலை வாங்கணும் டைரக்டர். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு இயக்குனர் வந்து அர்ஜுன். கண்டிப்பாக வந்து ஹியூமர் படங்கள் மட்டும் இல்லை, நிறையா விதவிதமான கதைகளை வந்து தமிழ் சினிமா கொடுத்து அவர் இத்தனை காலம் காத்திருந்த ஒரு காத்திருப்புக்கெல்லாம் ஒரு பெரும் வெற்றி பெற்று நிறைய படங்கள் பண்ணி கோடியாக சம்பாரித்து பெரிய லெவலில் இந்த மேடையில் எப்படி வெற்றி பெற்றவங்கனாங்களோ அதே மாதிரி இன்னொரு மேடையில் அர்ஜுனும் ஒரு வெற்றி பெற்ற இயக்குனராக வந்து நிற்கணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அதுக்கான ஒரு இடம் அவருக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தை தயாரித்த சிவகுமார் சார், அதுக்கு வந்து மிகுந்த ஒரு பேக் போனாக இருந்த தங்கராஜ் சாருக்கு என்னுடைய நன்றி. அதே மாதிரி இந்த படத்தில் இந்த மாதிரி தம்பிகள் கல்கி கவி இந்த மாதிரி வளர்ந்து வரக்கூடிய தம்பிகளை ஊக்குவிச்சு வாய்ப்பு கொடுத்த அர்ஜுனுக்கு தேங்க்ஸ். இந்த மாதிரி நடிகர்களையும் இயக்குநர்களையும் மற்றவங்களை உருவாக்குற மாதிரி இந்த மாதிரி வாய்ப்பு தேடி போராடி நடித்து டேக் ஆஃப் ஆகிற நடிகர்களுக்கும் வாய்ப்பு தரணும். அதே மாதிரி எங்களுடைய ஹீரோ
சிவா சார் வணக்கம் சார். நான் ஒரு படத்துக்கு வந்து ஒளிப்பதிவு பண்ணியிருக்கேன். அதான் என்னுடைய ஒளிப்பதிவு லாஸ்ட் படம். அதுக்கப்புறம் பண்ணவே இல்லை. இல்லை அப்புறம் நடிகர் ஆகிட்டேன்னு சொல்ல போகிறேன். தப்பா இல்லை சார்? அதுக்கப்புறம் சரி சார். ஆமாம் 16 ஒரு படம் எஸ்டி சபா டைரக்ட் பண்ணார். அதுக்கப்புறம் நார்மல் ஆக்டர் ஆகிட்டேன். அப்படியே லைஃப் ட்ராவல் ஆகி கொஞ்சம் நல்லா போய் தான் இருக்குது. ஹீரோயின் வாகை சார் நம்ம ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்கோம் சலூன்னு, சேம் காம்பினேஷன். ரொம்ப நன்றி சார். ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய வெற்றி பெறும். அதன் மூலியமாக அர்ஜுனுக்கு ஒரு மிகப்பெரிய லைஃப் அமையணும். தயாரிப்பாளருக்கு நிறையா பணம் கொட்டி மேலும் இதை மாதிரி ஏன்னா கொஞ்சம் சின்னதாக ஊடலாக கொஞ்சம் இதாக இருந்தார் சிவி சார். இன்னும் தொடர்ந்து இது மாதிரி நிறைய இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து தொடர்ந்து படம் வேண்டிக்கிறேன். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். ரஞ்சித் சொன்ன தான் அது வந்து முதல்ல வந்து ஒரு படம் எடுக்க வந்தோம். அப்போ வந்து இவர் வந்து கதையெல்லாம் பேசி ஓகே பண்ணிட்டு அப்போ வந்து என் ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் சொன்னால் அந்த மாதிரி ஒரு படம் ஒரு பாதியில் நிற்கிது, அந்த படத்தை எடுத்து முடிச்சிட்டேன்னா உனக்கு 50% ஒரு படம் கிடச்சிரும்ல உனக்கு அப்படின்னா. சரி இது நல்ல ஐடியாவாக இருக்குன்னு அந்த படம் பேர் அப்பாவி. வாழ்க்கையில் முதல்ல அந்த ஏவிஎம் ஸ்டுடியோஸ்குள்ளே அதை போய் பார்த்தோம். அந்த ஸ்டுடியோவில் பார்த்தோன்னா அப்புறம் தான் தெரிஞ்சு ஐயோ படம் மட்டும் அப்பாவில்லை, படம் எடுத்து எல்லாருமே அப்பா. இது இந்த இண்டஸ்ட்ரியை வேணாண்டா, பயங்கர கொடூரமான இண்டஸ்ட்ரி. ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த படம் சம்மந்தப்பட்டவங்க பேசுனது அவ்வளோ பேசுனாங்க. முதல் நாள் வந்து அந்த படத்தில் சம்மந்தப்பட்ட ஒருத்தவங்க வந்து கண்ணீர்லாம் விட்டு நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னும் போது இவ்வளோ டேலண்ட் பீப்புள் இவ்வளோ கண்ணீர்லாம் விடுறாங்களே, நம்ம போய் சப்போர்ட் பண்ணணுமேட்டு போய் அதை பார்க்கும்போது தான் தெரிஞ்சு பேசுகிறதுக்கும் ரியலுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதை பிரித்து பார்க்குறவங்களும் நமக்கு திறமை இல்லை, நமக்கு இந்த இண்டஸ்ட்ரி வேணான்ட்டு நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ரஞ்சித் வந்து அவரோட மேரேஜுக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சிருந்தார். எனக்கு அது பயங்கர இம்ப்ரெஸ்மெண்ட் இருந்துச்சு. ஏன்னா அது ஹேண்ட்மேட் பேப்பரில் ஒரு மாதிரி ஒரு கவிதை மாதிரி எழுதி இதெல்லாம் பண்ணி நாங்கள் வந்து ஒரு கோடை காலத்தை பற்றி ஒரு பெரிய கவிதை எழுதி வச்சுருந்தேன். இல்லை அது கவிதை ஒரு இன்விடேஷன், ஒரு மேரேஜ் இன்விடேஷனு செம்மையாக எழுதியிருந்தார். அதுக்கப்புறம் திருப்பி ஸ்டார்ட் ஆச்சு. அதில் விளைவு தான் ஒரு நாள் நல்லா சரக்கு அடிச்சுட்டு இருக்கும்போது ஒரு மெயில் அனுப்பிச்சார். ஓகே நாளை காலையில் வாங்க. நைட்டு ஒரு 12 மணி இருக்கும், 1 மணி இருக்கும், நாளை காலையில் வந்துருங்க அப்படின்னு. வந்தவொடனே டக்குன்னு செக்கை எடுத்து கொடுத்தேன். அவனு சார் உண்மையிலே படம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால் அப்படி ஆரம்பிச்சு போனது தான். அதே மாதிரி தான் கார்த்திக்கும் வந்து பீஸா ஸ்கிரிப்ட் சொல்லும்போது அதே மாதிரி தான் வந்துச்சு. அவர் கொடுத்தாரு, படித்து முடிச்சுட்டு உடனே அன்றைக்கி இம்மிடியட்டாக ஸ்டார்ட் பண்ண. அப்போ அட்டகத்தி டப்பிங் போயிட்டு இருந்துச்சு, அன்றைக்கி போயிட்டு இருந்துச்சு. இப்போ முடிஞ்சுன்னு நேராக போனோன்ட்டு ரஞ்சித் சொன்னேன், இந்த மாதிரி அடுத்த படம் பண்ண போகிற ரஞ்சித் பீஸான்னு சொல்லிடுன்னா, என்னங்க இந்த படம் ரிலீஸ் எல்லாம் அதுக்குள்ள அடுத்த படம்ன்றீங்க அப்படின்னு. எல்லோரும் நல்ல கதையாக இருந்துச்சு, நான் பண்ணலான்னு சொல்லிடுறீங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் நலன் வந்து என்கிட்ட கதை சொல்கிறதுக்கெலாம் வரவே இல்லை. இவர் வந்து பீஸாவில் நடிக்கிறதுக்கு வந்திருந்தார். அந்த பிட் ஸ்டாப்னு சொல்லி ஒரு பீஸா ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு, அதுக்கு நடிக்கிறதுக்கு வந்திருந்தார். அப்போ வந்து வெளில 2 பேரும் தம்பிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ கார்த்திக் கூப்பிட்டு சார் இவர் தான் நலன் அப்படின்னார். அவர் வந்து ஹலோ அப்படின்னு. அப்புறம் சொன்னால் கார்த்திக் இவர்கிட்ட ஒரு கதை இருக்குது சார், நான் கேட்கலாம், சொல்கிறேன், பார்ப்போம். அவர் இப்போ வரைக்குமே அப்படி தான் இதான் சொன்னோன்னா ஓகே பார்க்கலாம் யோசிப்போம் அப்படின்னு. அது வந்து அவர் அது அதுக்கப்புறம் சந்தோஷம் மீட் பண்ண போகும்போது அவர் வேற ஒரு பயங்கரமான ப்ராஜெக்டில் கமிட் ஆகி ஒர்க் போயிட்டு இருந்துச்சு அவருக்கு. ஓகேங்களா. ஆனால் ஒரு மியூசிக் கேட்டவுடனே நம்ம படம் பண்ணால் அவர் கூட தான் மியூசிக் பண்ணணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி நான் ஃபிக்ஸ். ஏன்னா ரஞ்சித் வந்து அவர் படத்துக்கு யுவன் சார் தான் மியூசிக் பண்ணணுன்னு என்கிட்ட, மற்ற எதை வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சார் நம்ம, ஆனால் மியூசிக் மட்டும் யுவன் சார் தான் பண்ணணும்னு சொல்லி அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கேட்டார். அப்புறம் நான் சொன்னேன் நீங்கள் மீட் பண்ணி பாருங்க ஒர்க் அவுட் ஆகணும். ஆனால் பயங்கரமான ஒரு மியூசிக் கொடுத்தாங்க அந்த இதில் வந்துட்டு. ஸோ அதே மாதிரி தான் இந்த சூதுவும் டூவும் நான் வந்து இவர்கிட்ட நான் கதை எழுதி தரேன்னார் எனக்கு. நம்ம 2014 நாங்கள் வந்து சூதுவும் 2 பண்ணலான்னு தான் ஆரம்பித்தோம், காதலும் கடந்து போங்க முன்னாடி. அப்புறம் அது வேணாம் சார் நம்ம காதலும் கடந்து போங்க பண்ணலான்னு சொன்னாங்க. அப்புறம் அவர்கிட்ட அந்த லைனை கொடுங்க நாங்களே எழுதி பண்ணுறோம்னு சொல்லி வாங்கி இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. அர்ஜுன் ஒரு நல்ல ரைட்டர், எனக்கு வந்து தெரிஞ்சு பயங்கரமான ஒரு ரைட்டர். நான் ரீசெண்ட் டயத்தில் பார்த்ததில்ல இவ்வளோ ஒரு பயங்கர ஒரு நாலேஜபிள்ன்றதை விட டேலண்டட் ரைட்டர்ஸை நான் இவ்வளோ சீக்கிரம் சந்திக்கல. ஏன்னா ஒரு கதையை பற்றி பேசினா ஒரு நாள் ஈவினிங்குள்ளே அந்த கதையோட ஒன்லைனை ஃபுல்லாக சொல்கிறாப்புல அவர் பயங்கரமாக அதை சொல்கிறாப்புல. அதே மாதிரி எடுத்த காமெடியை வந்து இன்றைக்கி நிறைய பேர் காமெடி ஒர்க் அவுட் பண்ண வர மாட்டேங்குது இங்கே இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில். ஆனால் அந்த காமெடியை வந்து ரொம்ப செம்மையாக ரொம்ப சூப்பராக
ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அதேமாதிரி இந்த படத்தில் கார்த்திக் தில்லை அவர் வந்து எனக்கு கேங்ஸ் ஆஃப் மெட்ராஸ்லேருந்து என் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. ஹி டிட் அ ஒண்டர்ஃபுல் ஜாப் இந்த அதேமாதிரி இக்னேஷியஸ் அஸ்வின், அப்புறம் எட்வின் வந்து எட்வின் எனக்கு எப்படி தெரியும்னா நலன் மூலமாக தான் தெரியும். ஏன்னா நலன் வந்து ஆடல் பாடல்னு சொல்லிட்டு ஒரு இதில் பண்ணியிருந்தார், ஒரு ஆந்தாலஜி ஒன்று பண்ணியிருந்தார் ஆடல் பாடல்னா, அதுக்கு மியூசிக் போட்டிருந்தார் எட்வின். அந்த ப்ரீமியருக்கு போகும்போது தான் நான் மீட் பண்ணோம். நல்ல திறமையான பையன், நல்லா மியூசிக் போட்டிருக்காரு. அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்றைக்கி 2 பேர் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒருத்தர் எட்வின் மியூசிக் சாங்ஸ் பண்ணியிருக்காரு, ஹரி எஸ்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆர்ஆர் பண்ணியிருக்காரு, ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே லண்டனில் தான் இருந்தாங்க. இன்றைக்கி காலையில் தான் ஒருத்தர் வந்துட்டார், ஒருத்தர் இன்னும் இமிக்ரேஷன் வந்து வெளியே வரல, அவ்வளோ பிஸியாக இருக்காங்க. அடுத்த படம்லாம் பண்ணுவாங்களான்னு தெரியல. நீங்கள் 2 படம் சேர்த்து பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த படம் இந்த லெவலில் வந்து இன்றைக்கி இந்த படம் வந்து இன்றைக்கி சூதுவம் 2 வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து ஸ்டேஜில் வந்து இன்றைக்கி வந்து நின்றுருக்குன்னா அதுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து தங்கராஜ் சார் தான். நான் மட்டும் இல்லை, எங்கள் என்டையர் காஸ்ட் அண்ட் குரூவே வந்து அவருக்கு தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த படத்தில் என்னை விட அவருக்கு நம்பிக்கை வச்சார் அர்ஜுன் மேலே. அவர் வந்து இந்த படம் நல்லா அவரும் செய்வி, நம்ம இந்த படத்தை சேர்ந்து பண்ணலாம்னு சொல்லி அவர் எஃபர்ட் எடுத்து இன்றைக்கி வரைக்கும் அதுக்கு வந்து பயங்கரமாக என் கூட ராத்திரி போல் சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி இந்த படத்தில் அகில உலக சூப்பர் ஸ்டார் முதல்ல போய் இந்த படத்தில் நான் போய் நீங்கள் தான் நடிக்கிறீங்க, நீங்கள் நடிக்கலாம் பிரதர் அப்படின்னு ஒன்று. இந்த படமா? ஐயோ இந்த படத்தில் ஏங்க டெஸ்ட் பண்ணுறீங்க நம்ம அப்படின்னாரு. அப்புறம் அர்ஜுன் போய் கதை சொன்னோன்னா அவர் வந்து அவர் வந்து ரொம்ப நாளைக்கு முண்டாஸ்பட்டிலே அவர் நடிக்க வேண்டியது, நாங்கள் வந்து பண்ண வேண்டியது. ஸோ ஒரு வழியாக இந்த படம் நல்லா வந்திருக்கு. இந்த படம் நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் படம் பார்க்கும்போது இந்த படம் தேட்டரில் நல்லா ஓடும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு இந்த படம் கொடுத்துருக்கு. அதே மாதிரி இந்த படம் வந்து இப்போ இந்த படம் எழுதி முடிக்கும் போதே இவர் வந்து என்ன சொன்னார், இந்த படத்துக்கு இதோட அடுத்த பாட்டுக்கும் எனக்கு கதை எழுதி முடிச்சு கொடுத்துட்டாரு. ஸோ இந்த படத்தை தொடர்ந்து அதுவும் நடக்கும்னு நம்புகிறேன். இந்த எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்து இந்த அத்தனை ரஞ்சித் சார், கார்த்தி சுப்ராஜ், நலன், வந்திருக்கு சந்தோஷ் மற்றும் அனைத்து ஆதிக் பிரதர், அப்புறம் கௌரவ் பிரதர், வந்திருக்கிற சக்தி ப்ரொடியூசர்ஸ், காஸ்ட் அண்ட் குரு அனைவருக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் இந்த படத்தில் வந்து வாகச்சந்திரசேகர் சார் வந்து ஒரு செம ரோல் ஒன்று பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த ரோல் பெருசாக பேசப்படும். அதே மாதிரி சூதுவோமில் வந்து அருமை பிரகாசத்தை விட்டுட்டு வேறு யாரையும் நம்ம வந்து பண்ணவே முடியாது. நாங்கள் பிளான் பண்ணும்போது யார் வேணாலும் இருக்கலாம், ஆனால் அருமை பிரகாசத்தை விட்டுட்டு இந்த படமே பண்ணக்கூடாது அப்படின்ற அளவு தான் அவரோட ரோல் இருந்துச்சு. ஆமாம், அதனால் இங்கே வந்து இருந்து எங்களை வாழ்த்து வந்த அனைவருக்கும் நன்றி. நீங்கள் வந்து இன்றைக்கி எனக்காக நீங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை செலவழித்து இங்கே வந்து இவ்வளோ நேரம் இருந்து எனக்காண்டி இந்த மேடையை அலங்கரித்ததுக்கு அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. இந்த படத்தில் நடித்த அனைத்து ஆர்டிஸ்ட்டுக்கும், அவங்க அனைத்து நடிகர்களுக்கும், அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னோட மிகச்சிறந்த நன்றி. அப்புறம் இந்த படத்தை வந்து வெற்றிகரமாக இந்த ப்ரொடக்ஷனை முடிக்க எங்களுக்கு உதவி பண்ண என்னோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ராகேஷ், அப்புறம் ஹரிகரன், அப்புறம் சந்தோஷ், ரவிக்குமார், 3 பேருக்கும் மிக்க நன்றி, மகிழ்ச்சியும். அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தை 13ஆம் தேதி தேட்டரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னர், ஒரு ஃபன் ஃபிலிமாக இந்த படம் இருக்கும். உங்கள் அனைவருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ. சூதுகவும் 2 திரைப்படத்திலே நடித்திருக்கின்ற கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். பத்திரிகை துறை, ஊடகத்துறை நண்பர்களுக்கு, சகோதரர்களுக்கு என்னுடைய வணக்கம். ஒரு திரையுலக பயணம் ஒரு 45 ஆண்டு காலமாக போய்கொண்டிருக்கிறது. இதில் இப்போ நடிக்கிற இந்த படத்தில் இன்றைய இளைஞர்களோடு சேர்ந்து நடிப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தம்பி சிவா அவர்கள் ஒரு அருமையான அற்புதமான ஒரு கலைஞன். தம்பி கருணாகரன் இவர்களோடு நான் நடிக்கிறேன். சிவா எப்படின்னா திரைப்படத்தில் வந்து வில்லனாக நடிப்பாங்க, நேராக பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. படத்தில் காமெடி பண்ணுவார், நேராக பார்க்கும்போது ரொம்ப கோபக்காரராக இருப்பார். ஆனால் சிவாவை பொறுத்த வரைக்கும் படத்தில் எப்படி ப்ளசண்ட்டாக இருக்காரோ அதே மாதிரி தான் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் ப்ளசண்ட்டாக. அவர் மட்டும் இல்லை, அவரை சூழ்ந்திருக்கிற ஏரியாவே வந்து கலகலப்பாக வச்சிருக்கிற ஒரு அருமையான ஒரு நல்ல தம்பி. அவர்களோடு நடிப்பதற்கு எனக்கு கிடைத்த வாய்ப்பு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கறது. இரட்டிப்பு மகிழ்ச்சி என்னென்னா, 45 வருஷமாக நடிச்சுக்கிட்டு இருக்க ராதாரவி அவரோடையும் நான் இந்த படத்தில் நான் நடிக்கிறேன். எம்எஸ் பாஸ்கரோடையும் நடிக்கிறேன். அதனால் வந்து அதற்கும் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் குமார் சார் அவர்களுக்கும், தங்கராஜ் அவர்களுக்கும், இயக்குனர் அர்ஜுன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக் கொள்கின்றேன். சிவா பேசும்போது சொன்னார், இந்த மாதிரி
எந்த படத்தை பற்றி எங்கள் அம்மா கேட்க மாட்டாங்க. இந்த படத்தை பற்றி கேட்டாங்க, யாரார் நடிக்கிறாங்கன்னு கேட்டாங்க. வாகை சந்திரசேகர் நடிக்கிறாரு அப்படின்னு நான் சொன்னேன். அவர் நல்லா தமிழ் பேசுவார் அப்படின்னு எங்கள் அம்மா கேட்டாங்க சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சிவா உடனே நீ கவுண்டர் கொடுத்துருக்கணும் அம்மாவுக்கு. வாகை சந்திரசேகர் நல்லா தமிழ் பேசுவார், ஆனால் தமிழ் படத்துலேயே நடித்தவன் நான் நீ சொல்லியிருக்கலாம், அந்த அளவுக்கு அம்மாட்ட சொல்லியிருந்துருக்கலாம் அப்படின்னு. இங்கே பேசும்போது சந்தோஷ் நாராயணன் அவர்கள் சொன்னார்கள், அதாவது ஒரு பாட்டு அதெல்லாம் வந்து ரசிக்கும்போது அப்படியே வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓவராக அப்படி போய் ஒரு நடித்து கிடிச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு இது கொடுத்தாக வேண்டியிருக்கும் மேடைக்கு வந்தால். இந்த மேடையில் அது நடக்கவே இல்லை, எல்லாம் யதார்த்தமாக இருந்தாங்க. இது என்னென்னா இப்போ தான் பிரம்மாண்டமான விழாக்கள் நடக்குது. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் சின்னதாக தான் கேசட் வெளியீட்டு விழாவோ இந்த மாதிரி நடக்கும், ப்ரிவியூ ஷோ நடக்கும். ப்ரிவியூ ஷோ முடிஞ்சு வெளியே வரும்போது அங்கே அந்த படத்தோட டைரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாம் நிற்பாங்க. என்னுடைய நண்பர் சத்யராஜ், மாப்பிள்ளை சத்யராஜ் சொல்லுவான், வெளியே வந்த உடனே என்னென்ன ரெடி பண்ணி வச்சுக்கிறது வச்சுட்டு அதோ பிரமாதம் ஈத்தது எல்லாத்தையும் ஒன்றும் இல்லைன்னு பாராட்டிட்டு வீட்டுக்கு போய் கண்ணாடியை பார்த்து வாய் வலிக்குதே, எவ்வளோ நேரம் இழுத்து பொய்யா சிரிக்கிறது அப்படின்னு நான் டயர்டாக இருப்பேன்னு சொன்னாப்புல. ஸோ அது வந்து எந்த படமாக இருந்தாலும் 6 மாதம் எடுத்தாலும் 1 வருஷம் எடுத்தாலும் 5 வருஷம் எடுத்தாலும் அந்த படத்தை வந்து வெற்றி படமாக அமையணும், இந்த படம் ஓடணும் அப்படின்னு தான் படம் எடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த படத்தில் இருக்க நிறைகளை மட்டும் வாழ்த்துட்டு வர வேண்டியதான் நம்முடைய வேலை. அதற்கு தான் வந்து பத்திரிகை ஊடக நண்பர்கள் இருக்கீங்க, நீங்கள் தான் அதனுடைய குறைகளையும் நிறைகளையும் சொல்லணும். எங்களை போன்றவர்கள் வந்து நிறைகளை மட்டும்தான் சொல்லிட்டு வரணும். ஒரு சிங்கம், காட்டில் ஒரு சிங்கம் இருந்திருக்கு, அந்த சிங்கத்துக்கு ஒரு ஆடு அப்படி போயிருக்கு. அந்த ஆடை கூப்பிட்டு என் வாய் நாறுதான்னு பாரு, மோந்து பாரு, முகர்ந்து பாருன்றிருக்கு. ஆமாம் அப்படின்னோடனே சிங்கத்துக்கு கோவம் வந்து அடிச்சிருச்சு. என்னையவே பார்த்து என் வாய் நாறுன்னு சொல்லுறியா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஓநாய் அதை பார்த்துக்கிட்டே இருந்தது. ஓநாயை வந்தது, ஓநாயை கூப்பிட்டு என் வாய் நாறுது அதை பாருன்னு சொல்லிச்சு. ஓநாயை வந்து நாறுதுன்னு சொன்னால் ஆடு மாதிரி அடி வாங்கிடுவோமே சொல்லிட்டு நாரலை அப்படின்னு பொய்யா சொல்கிறேன்னு சொல்லி சிங்கம் மறுபடியும் அடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நரி வந்திருக்கு. நரி வந்தோடனே நேராக வந்து சிங்கத்தில் வந்து சிங்கம் என் வாயை மோந்து பாரு, முகர்ந்து பாரு, நாறுதான்னு கேட்டிருக்கு. இப்படியே மோந்து பார்த்துட்டு நரி, 2 நாளாக எனக்கு ஜலதோஷம், எந்த வாடையும் தெரியல அப்படின்னு நரி சொல்லிச்சான். அப்போ நீ போயிடுன்னு சொல்லிடுச்சான். அந்த மாதிரி சில நேரங்களில் நரி மாதிரி சைலண்ட்டாக போயிட வேண்டியதான். அப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கு என்னென்னா, அன்றைய காலம் வேறு, இன்றைய காலம் வேறு. அன்றைக்கு கூட ஒரு நண்பர் கேட்டார், என்னங்க இன்றைக்கு கேரவன் கலாச்சாரம், அன்றைக்கு வந்து நீங்கள்லாம் அப்படிலாம் இல்லையே அப்படின்னு. அன்றைக்கி மரத்தடியில் எல்லோரும் ஒன்றா உட்காந்துருந்தோம். அதாவது அதுலேயும் குறை இருக்குது, நிறைய இருக்குது, இதுலேயும் குறை இருக்குது, நிறைய இருக்குது. அங்கே ஒன்றா உட்காந்து எவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே இருப்போம், அரட்டை அடிச்சுக்கிட்டே இருப்போம். அப்புறம் போர் அடிச்சோன்னே சேரை அப்படி திருப்பி மரத்தை பார்த்து ஒருத்தர் உட்காந்துருவோம். அது கேரவனில் உட்காந்துருக்கும் போது தானே. ஸோ இப்படியெல்லாம் நடக்குது. இப்போ கேரவனில் எல்லோரும் ஒன்றா உட்காந்து அரட்டை அடிக்கிறது நடக்குது. இப்போ நாங்கள் எங்கள் ஷூட்டிங்கில் எல்லாருமே சிவா கர்ணா எல்லோரும் ஒரே கேரவனில் உட்காந்தார். இது மாதிரி நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. இதில் எனக்கு என்ன மகிழ்ச்சி, என்ன நான் கற்றுக்கிட்டேன்னா, இன்றைய சினிமாவை, இன்றைய மக்களுடைய ரசனையும் மாறி இருக்குது. மக்களுடைய ரசனையும் இன்றைக்கு மேடையில் நின்று பேசினார்களே, ஒரு புதிய திரையுலகத்தை புதிய பாதையிலே புதிய இலக்கை நோக்கி எடுத்து செல்லுகின்ற இளம் இயக்குநர்களாம் இங்கே வந்து வாழ்த்தினார்கள். ஸோ அந்த மாதிரி திரையுலகமும் புதிய பாதையிலே கொண்டு செல்கிறது. மக்களுடைய ரசனையும் மாறி இருக்கிறது. டெக்னிக்கலாகவும் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதனால் அதிலெல்லாம் சேர்ந்து அந்த இளைஞர்களோடு கைகோர்த்து நானும் ஓடுவதில் பெருமைப்படுகின்றேன். இந்த படத்திலே நடித்ததிலே எனக்கு நெஞ்சார்ந்த மகிழ்ச்சி. அதற்காக தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குனருக்கும் கலைஞர்களுக்கும் தம்பி சிவா போன்ற என்னோடு நடித்திருக்கிறவர்களுக்கும் கதாநாயகிக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். வணக்கம். வாழ்த்து வந்த அனைவருக்கும் வணக்கம். சுருக்கமாக பேசிட்டு நரி மாதிரி சைலண்ட்டாக போயிடலான்னு பார்க்குறேன். சார் தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஆர்டிஸ்ட்டாக நான் அப்பப்போ நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறது, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுறது, சீனியர் ஆர்டிஸ்ட்டோட ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம சின்னதுலேருந்து பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்ச பல பேரோட ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். கிரேட் ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ சந்திரசேகர் சார். அகெயின் MS பாஸ்கர் சார் பையனாக நடிச்சிருக்கேன். ராதாரவி சார் மற்றும் எல்லா ஆர்டிஸ்டோடையும் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அண்ணாவோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒன்று லாஸ்ட் வீக் ப்ரெஸ் மீட்டில் ஒன்று பண்ணார்.
நிখিல் சாரை கூப்பிட்டு லைட்ஸ் ஆஃப்னோன்னா எப்படி 4 சட்டை மாற்றுறீங்கன்னு கேட்டார். அதுக்கு அவர் என்ன தெரியுமா பண்ணார், நான் வேலை தேடும் போது கூட இத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்க மாட்டேன், லாஸ்ட்டு 3 நாளில் ஒரு 27 சட்டை மாற்ற வச்சார் எங்கள் 2 பேரையும். மொத்தமாக 27 இன்டர்வியூ 1/2 அன் ஹவருக்கு ஒரு சட்டையை மாற்றுற மாதிரி பண்ணி விட்டார். இன்னொரு தூரம் இந்த மாதிரி நிখিல் சார் எதுவும் சொல்லிடாதீங்க, என்னோட தாழ்மையான வேண்டுகோள். நான் நலன் பேசும்போது சொன்னார், சிவிகுமார் சார் வந்து ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு ஆலையும் ஜட்ஜ் பண்ணுவார் அப்படின்னு. அதில் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் ஆக்சுவலாக நான் அவுட்டு. அருமை பிரகாசம் ப்ரோ லாஸ்ட் மினிட்ல என்னை வேணான்ட்டார். பட் எனக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுச்சு. நலன் சொன்னால், இல்லை வச்சு நிறைய ரோல்ஸ் இருக்குடா, பார்த்துக்கலாம்டா, வேறு ஏதாவது ரோல் பண்ணுறா அப்படின்னு. இல்லையடா ஃபுல்லாக நீ எனக்கு அருமை பிரகாசம் ஷார்ட் ஃபிலிம்லாம் எழுதிட்டியாடா அப்படின்ட்டு கார்த்திக் சுப்ராஜ்ட்டு போய் புலம்புனேன். அவர் ரெக்கமெண்ட் பண்ணார் சிவிகுமார் சார்ட்டு போயிட்டு, இல்லை ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும், கருணா பண்ணட்டும் அப்படின்ட்டு. ஸோ அப்படி வந்தது தான் அருமை பிரகாசம் ரோல். இன்னைக்கு அதோட சீக்வலையும் நடிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்ச தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்த வந்த அனைத்து இயக்குநர்களுக்கும் நன்றி, பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி நன்றி. எஸ், எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். லைக் அண்ட் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் லைக் ஆல் த லெஜெண்ட்ஸ். தமிழ் சினிமாவோட எல்லா லெஜெண்ட்ஸுமே இங்கே தான் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. அண்ட் சிவா சார், தேங்க்யூ ஃபார் பீங் அ வண்டர்ஃபுல் கோஸ்டார். அண்ட் கீழே உட்காந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணேன், மேலே வந்தோடனே எல்லாமே மறந்துடுச்சு பயத்தில். அண்ட் லைக் ஐம் ஸோ நர்வஸ். அண்ட் சிவி சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எப்படி நலன் சாருக்கு கார்த்திக் சாருக்குலாம் நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுத்தீங்களோ அதே மாதிரி எனக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து லைக் இந்த மூவியில் என்னை ஹீரோயினாக போட்டதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் கருணா சார் தேங்க்யூ ஃபார் பீங் அ வண்டர்ஃபுல் கோஸ்டார். அண்ட் December 13 மூவி ரிலீஸ் ஆகுது, கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். அதான் நானும் நிறைய பேசணும்னு நினச்சிட்டு வந்தேன், அது எல்லாமே பேசிட்டாங்க. என்னென்னா சிவி சார் எப்போதும் ஒரு சில விஷயத்தை வந்து அவருக்குள்ளே வச்சுப்பார். அந்த டேயில் அது நடக்கும் போது தான் அவர் என்ன மனசில் நினச்சாருன்னு தெரியும். இந்த டிசைன் பண்ணும்போது நான் அவர்கிட்ட, சார் ஆடியோ லான்ச்சு போடலாமா அப்படின்னு. சார் அர்ஜுன் ஆடியோ தான் நம்ம ரிலீஸ் பண்ணுறோம்ல முன்னாடியே. சார் ட்ரைலர் நம்ம புதுசாக வரோம், ட்ரைலர் லான்ச் போடலாமான்னு. அதெல்லாம் வேண்டாம், டிசைன் அப்படியே இருக்கணும்னாரு. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இது வந்து ஆடியோ லான்ச்சோ ட்ரைலர் லான்ச் ஃபங்க்ஷன் கிடையாது, இது வந்து திருக்குமரன் என்டர்டைன்மெண்ட் ரீயூனியன் ஃபங்க்ஷனு. ஸோ அந்த கம்பெனியில் இருக்கிற எல்லாருமே ஒன்றா கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் நாங்களும் இருக்கோம். ஏன்னா நாங்களும் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதில் நிறைய பேசணும். இதில் சார் சிவா சார் நம்ம ஆடியோ லான்ச் இதுதான் சார். சார் அப்புறம் ஏன்னா நான் வந்து முண்டாஸ் பட்டியல் தான் வந்து நான் அசிஸ்டண்ட்டாக ஆரம்பித்தேன். அப்போ வந்து எனக்கு கார்த்திக் சுப்ராஜ் சார், நலன் சார், அப்புறம் ரஞ்சித் சார், இவங்கெல்லாம் பார்க்கும்போது பயம் இருக்கும். அந்த 11 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பயம் இன்றைக்கி வந்துருச்சு. ஏன்னா இவங்க எல்லோரும் ஒன்றா பார்க்குறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம அப்போ தானே தொடங்குறோம், நமக்கு ஒரு கனவு இருக்கும். ஆனால் அவங்க வந்து அந்த டைமில் அந்த அசால்ட்டாக அந்த படங்களை, பீட்சாவாக இருக்கட்டும், சூதுகமாக இருக்கட்டும், தேட்டரில் வேறு லெவல் ஒரு இருக்கும். அந்த சூதுகம் 2ல் சூதுகம் படத்தில் 2 நான் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ரொம்ப நன்றி சார், நலன் சார். இந்த கவுண்டமணி சார் ஒரு படத்தில் சொல்லுவார், அந்த கற்பர் கட்டி அந்த பையன் கையிலே கொடுத்த அப்படின்னு. சார் அந்தளவுக்கு நாங்கள் டேமேஜ் பண்ணல சார், படத்தை வந்து கொஞ்சம் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக தேட்டரில் அது, ஏன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நலன் சார் பார்த்துட்டு அவர் எது என்ன திட்டம் வந்தாவே நான் அந்த படத்தில் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணிட்டு நான் சந்தோஷப்படுவேன். தேங்க்யூ சார். அப்புறம் இங்கே எல்லாருக்கும் இந்த மேடையை கொடுத்தாச்சு. ஆனால் நான் ஒரு சில பேரை கூப்பிட வேண்டியது இருக்குது. என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீமும் கேமராமேன் டீமோட மேலே வந்தீங்கன்னா அவங்கள மட்டும் நான் கொஞ்சம் மேடை ஏற்றிட்டு வாங்க வாங்க பேர் சொல்லி யோகராஜ், அவர் அரவிந்த், பார்த்திபன், ராஜேஷ், அரவிந்த், இது கேமராமேன் டீம் முரளி, ஸ்ரீதர், இவர் ரமேஷ், கிஷோர், விஷாலுங்க, அருண் அண்ணன். அதான் இப்போ இவங்க தான் அந்த ஸ்பாட்டில். விஷால் எங்க? ஓகே அதான் இவங்க தான் அந்த ஸ்பாட்டில். ஏன்னா இப்போ நம்ம அங்கே ஸ்பாட்டில் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வந்து ஒரு காரண காரியமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் வந்து அந்த ஷூட்டிங்கை வந்து கரெக்டாக கொண்டு போகிறதா இருக்கட்டும். அது இப்போ யோகராஜ், கதிர், இவங்களா எங்க கதிர், யோகி, இவங்க தான் அந்த இந்த படம் வந்து இப்போ இந்த ஒரு இடத்துக்கு வரதுக்கு இவங்க தான் முக்கியமான ஒரு காரணம். இன்னும் நல்ல சத்தமாகவே எல்லாருமா சேர்ந்து ஒரு பெரிய கைதட்டல் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஓகே, அப்புறம் இந்த படத்தில் வந்து நாங்கள் வந்து அடுத்து நான் வந்து எங்கள் ஹீரோ சாரை பற்றி தான் பேசணும். அவரை பற்றி பேசுகிறதுக்கு என்ன, ஏன்னா
அவரை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எப்போதும் ஸ்பாட்டில் வந்து டேரக்டர் தான் வர ஆர்டிஸ்ட்டை ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வேலை செய்வோம். ஆனால் எங்களை அவர் கம்ஃபர்டபுளாக வச்சுப்பார் ஸ்பாட்டில். நாங்களே ஏதோ ஒரு இது போனால் கூட அர்ஜுன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எதுக்கு நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக ஹேண்ட் பண்ணுவார். அப்புறம் கருணா சார். இதில் இன்னொன்று எங்களுக்கு வேலையை பெருசாக மிச்சம் பண்ணி கொடுத்தது வந்து நலன் சார். ஏன்னா அவர் அருமை பிரகாசம் கேரக்டராக இருக்கட்டும், நானுவதியம் அது எம்எஸ் பாஸ்கர் சார் கேரக்டராக இருக்கட்டும், ராதரவி சார் கேரக்டராக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அவர் டிசைன் பண்ணிட்டார். நாங்கள் ஸ்பாட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் கருணா சார் வந்தார். அவர்கிட்ட நாங்கள் வந்து டைலாக் சொல்லிட்டு இருந்தோம். சொன்னோடனே இதில் என்ன அர்ஜுன் சார் இதில் நீங்கள் வந்து நிதி அமைச்சராக பண்ணுறீங்க, இல்லை நேற்றுக்கு தான் என்னது வாட்ச்மேனாக பண்ணிட்டு வந்தேன், உடனே அடுத்த நாள் நிதி அமைச்சர் அப்படின்னாரு. ஆனால் அவர்கிட்ட நாங்கள் அந்த அருமை பிரகாச கேரக்டர் பற்றி எதுவுமே பேசல. அவரே வந்து அடுத்த செகண்ட் மாறிட்டார். அதேமாதிரி எம்எஸ் பாஸ்கர் சாரும் நானுவதியம் அந்த கேரக்டர் அந்த படம் இல்லை அப்படின்னு அடுத்த செகண்ட் நலன் சார் வந்து எங்கள் வேலையை பாதி வேலையை வந்து சரி பண்ணிட்டார். எங்களுக்கு வந்து ஃபுல் ஃபோக்கஸ் குருநாத் நம்ம ஹீரோ கேரக்டர் மேலே தான். அதுவும் அவரும் எங்களுக்கு வேலை வைக்கல. அவர் ஒரு குருநாத், அவர் ஒரு வேலை பண்ணிட்டாரு. அப்புறம் இந்த படத்தோட மியூசிக் எட்வின், அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஹரி எஸ்ஆர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எடிட்டர் அஸ்வின், இவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் நைஃப் நாராயண் மாஸ்டர் அவருக்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் எங்கள் ப்ரொடியூசர் சிவி சார். சிவி சார் வந்து ஃபஸ்ட்டு சிவி சார் தான் கூப்பிட்டு இந்த வாய்ப்பு ஃபஸ்ட்டு கொடுத்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அந்த படம் அடுத்து டேக் ஆஃப் ஆகணும் இல்லைங்களா, அந்த டேக் ஆஃப் ஆகிறதுக்கு என்ன பண்ணும்போது தான் தங்கராஜ் சார் அந்த சுபா ஹோட்டலுக்குள்ளே போகும்போதே வந்து என்னென்னா ஃபீட்ஸ் ஆஃப் ஒரு கதையை வந்து நீங்கள் கதை பண்ணி கொடுங்க அர்ஜுன், அது அவர்கிட்ட சொல்லுங்கன்னாங்க. அப்போ கேமராமேன் கால் பண்ணார் எனக்கு, இது மாதிரி சார் அனுப்பிச்சிருக்காருங்க ஒரு இடத்துக்கு, இது சுபா ஹோட்டல் அப்படின்னு. சார் ஜி விட்றாதீங்க, அவர் பெரிய ஆள், சும்மா ஸ்கூட்டியில் சுற்றிட்டு இருப்பார், அவர் விட்றாதீங்க அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க, அப்போ தாங்க நம்ம ஷூட் போக முடியும் அப்படின்னா. நாங்கள் போகும்போது மைண்ட் செட் ஆகிட்டேன், இன்றைக்கி ஃபீட்ஸ் ஆஃப் ஒரு கதையை சொல்லக்கூடாது, சூதுவம் 2 கதையை தான் சொல்கிறோம், அவர் தான் நமக்கு வந்து அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஃபீட்ஸ் ஆஃப் ஒரு கதை ஒரு 1/2 hour சொல்லிட்டு சார் சூதுவம் கதை பண்ணியிருக்காரு அப்படியா அப்படின்னு கேட்டு அப்புறம் அந்த கதையை சொன்னேன். அதில் அவங்க கூட 4 பேர் கதை கேட்டாங்க. ஸோ அப்புறம் அவர் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டார். ஸோ நான் அவருக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் கேமராமேன், அந்த ஐடியா கொடுத்த கேமராமேனுக்கு தேங்க்ஸு. அப்புறம் இன்னொன்று, இந்த ஃபங்க்ஷனில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவோம். அதாவது நம்ம லைஃப்பில் ஏதோ பிரச்சனையாக இருக்கும்போது ஒரு பேர் வந்து நமக்கு ரொம்ப தன்னம்பிக்கை கொடுக்கும். அது யாருன்னா எங்கள் அப்பா பேர் சண்முகவேலு. அந்த மாதிரி இந்த ப்ராஜெக்டில் நாங்கள் ரிலீஸுக்கு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒருத்தவங்க வந்து படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா சண்முகா பிக்சர்ஸ் பாருங்க. அதாவது நமக்கு பிரச்சனை வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு டக்குன்னு ஒரு பேர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணால் நான் தான் நினச்சிக்கிட்டேன், சரி ஓகே எப்படியும் ஒரு லைஃப்பில் நம்ம எதுவும் அவாய்ட் பண்ணவே முடியாது நம்ம அப்பாவை அப்படின்னு. அப்புறம் என் ஃபேமிலி வந்திருக்காங்க, எங்கள் அக்கா வந்திருக்காங்க, எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஓகே சார், நான் சிம்பிளாக முடிச்சுக்கிறேன் சார். தேங்க்யூ சார். வாகே சார், தேங்க்யூ சார். நிச்சயமாக இப்படி துர்க்கின் எப்படி வெல்லும் பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். சொதுகவும் டு நாடும் நாட்டு மக்களும். அண்ட் இது ஒரு ஹிஸ்டாரிக்கான ஃபோட்டோவாக நிச்சயமாக மாறும். எல்லோருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ.